இந்த ஆராதனையை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் அனைவரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களுக்கு போதுமானவருமாய், எங்களை எல்லா இக்கட்டான கால சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை வழி நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைய நாள் ஆராதனையிலும் கர்த்தர் தாமே எங்களோடு கூட இடைப்பட்டு உம்முடைய வார்த்தைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற ஜெபங்களிலும் ஆண்டவரே, கொடுக்கிற தேவ செய்தியிலும் ஆண்டவரே, பாடுகிற பாடல்களிலும் உம்முடைய தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். தொடர்ந்து எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய தயவும் இரக்கமும் எங்களோடு கூட இருந்து முடிவு பரியந்தம் உம்முடைய சத்தியத்தின் வழியிலேயே நாங்கள் நிலைத்து நிறுந்து ஆண்டவரே வாழ்ந்து உமக்கு மகிமையை கொடுக்கவும், உம்முடைய ராஜ்யத்தின் வருகையிலே நாங்கள் காணப்படுவோம். எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நம்மை அவர் ஒன்று கூட்டி அவருடைய நாமத்தை உயர்த்தவும் மையப்படுத்தவும் நன்றி செலுத்தவும் செய்திருக்கிற இந்த காலத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த வித நிலையிலேயும் எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று அந்த துதியானது சபையில் என்றென்றும் ஓங்கி நிற்கும். அது நம்முடைய இன்ப நேரம், துன்ப நேரம், அல்லது மொத்தமாய் குடி வருகின்ற நேரம், அல்லது குடும்பமாய் ஆங்காங்கு குடி வருகின்ற நேரம், எப்படி இருந்தாலும் நம்ம எல்லோரும் கர்த்தரை ஏகமாய் துதிக்கவும் பாடவும் அவருடைய சமூகத்திற்குள் பிரவேசிக்கவும் அவருடைய திவ்ய சபையில் உள்ள அவருடைய அந்த அபிஷேகத்தை நாம் உணரவும் அவருடைய வார்த்தையை நாம் கேட்கவும் ஊன்ற கட்டப்படவும் ஒரு தடையும் இல்லாமல் ஆண்டவர் செய்திருக்கிற இந்த கிருபைகளுக்காயும் ஹல்லேலூயா ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு முன்னமாய் இந்த ஆராதனையை நாம் பங்கு பெற்று குடும்பமாய் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், சகோதர சகோதரிகள், பெரியவர்கள் எல்லோரும் பயபக்தியுடன் அவங்களுடைய இருக்கையிலே அமர்ந்து தெய்வ பயத்துடன் பக்தியோடு நாம் அவரை ஆராதனை நாம் செய்ய கடவோம். 571 பாடலை நாம் பாடி நாம் எல்லோரும் ஆண்டவரை துதித்து மையப்படுத்த கடவோம். 571 பாடல். இந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார், பேரின்பம் அவர் என் தஞ்சமை. அனுதினம் அன்பருடன் இணைந்தே நாம் செல்லுவோம். எஸ், அவரோடு நாம் ஒவ்வொரு நாளும் இணைந்தே எப்போதும் செல்லுவோம். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே. பேரின்பம் அவரின் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். சர்வ வல்ல தேவனிவர் சாந்தமும் ஆழ்மை உள்ளவராம். சர்வ வல்ல தேவனிவர் சாந்தமும் தாழ்மை உள்ளவராம். என்னாலுமே எந்தனையே தாங்கி நடத்துவார். என்னாலுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவராம். நம்பிடுவேன்
என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை நம்பிடுவேன். என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை எந்தன் இயேசுவல்லவர் என்றும் நடத்துவார். அற்புதமாம் அவரன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமாம் அவரன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு. இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு. மாறாதவர் எந்தன் இயேசு என்றும் சார்ந்திடுவேன். மாறாதவர் எந்தன் இயேசு என்றும் சார்ந்திடுவேன். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார். குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார். எந்தன் நேசர் ஒப்பற்றவர் பொறுமை நிறைந்தவர். எந்தன் நேசர் ஒப்பற்றவர் பொறுமை நிறைந்தவர். சார்ந்திடுவேன் இந்நிலத்தை எந்தன் தஞ்சமிவர். சார்ந்திடுவேன் இந்நிலத்தை எந்தன் தஞ்சமிவர். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். கர்த்தர் எந்தன் மேய்ப்பனாவார். சீரான பாதை நடத்திடுவார். கர்த்தர் எந்தன் மேய்ப்பனாவார். சீரான பாதை நடத்திடுவார். எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்தன் நேசர் காத்திடுவார். என்றும் பின் செல்லுவேன். எந்தன் நேசர் காத்திடுவார். என்றும் பின் செல்லுவேன். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். ஜெயங்கொண்ட வேந்தனிவர் பாதாளம் யாவும் வென்றவராம். ஜெயங்கொண்ட வேந்தனிவர் பாதாளம் யாவும் வென்றவராம். வெற்றியுடன் முன் சென்றிட கிருபை நல்கிடுவார். வெற்றியுடன் முன் சென்றிட கிருபை நல்கிடுவார். முன் செல்லுவேன் இயேசுவுடன் என்றும் ஆனந்தமே. முன் செல்லுவேன் இயேசுவுடன் என்றும்
ஆனந்தமே எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே, பேரின்பம் அவரின் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்ந்து எல்லாம் முடித்துவிட்டேன் என்று சொல்லாமல் என்னை நீங்கள் பின்பற்றி வாருங்கள் என்று கூறினார். தட்ஸ் ஒண்டர்ஃபுல் லைஃப். இந்த உலகத்தில் எந்த ஒரு குருவும் சொல்லுவதில்லை என்னை போலவே நீங்களும் பின்பற்றி குருவை போலவே மாறலாம் என்ற ஒரு அழைப்பு இந்த பூமியில் எங்கும் நீங்கள் காண இயலாது. நம்முடைய ஆண்டவரோ ஃபாலோ மீ, என்னை போலவே நீங்களும் பின்பற்றி வரலாம் என்று அவர் கூறினார். அவர் முதிர்ந்தவர், முதிர்ச்சி அடைந்தவர், அவர் அனுபவம் உள்ளவர், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாதவர், எந்த சூழ்நிலையிலேயும் அவர் மன சோர்வு தைரியம் இழக்காதவர். ஹல்லேலூயா என்றெல்லாம் அவர் எத்தனையோ இடர்கள் பாடுகள் துன்பங்கள் மத்தியிலே நடந்து ஒரு ஒப்பற்றவராய் நமக்கு முன்னால் அவர் செல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொல்வதை அவர் நான் பின்பற்ற முடியும். அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த 3வது அடியிலே வாசிக்கிறதே போல் குற்றங்களை மன்னித்தவர். நாங்கள் செய்த குற்றங்களை உடனே தண்டித்து விட மாட்டார். பொறுமையாக இருந்தவர் எனக்கு மன்னிப்பார். உடனே என்னை மனம் திரும்பும் பொழுது என்னை தம்மண்டையிலே உடனே சேர்த்துக்கொள்வார். இந்த நேசர் ஒப்பற்றவர். எதில் ஒப்பற்றவர் என்று தெரியுமா? பொறுமை நிறைந்தவர், என் மீது மிகுந்த பொறுமை கொண்டவர். ஓ கர்த்தாவே, என் மீது பொறுமையாக இருந்தல்லும் என் அநேக தாசர்களுடைய ஜெபம் இருக்கிறது. கர்த்தாவே, நான் தோல்வியடைந்து விட்டேனே, தயவாய் இன்னும் கொஞ்சம் எனக்கு பொறுமை காட்டியறலும் என்று கூறும் பொழுது அவர் எவ்வளவு பொறுமையாக நம்மோடு இருப்பார். நீடிய பொறுமை உள்ளவராக இருப்பார். நீடிய பொறுமை உள்ளவராக இருப்பார். அநேகர் அந்த ஒப்பற்றவரை அப்படி காண்பதில்லை. ஆகையினால் பாதியிலே இந்த வாழ்க்கையிலே இடரடைந்தவர்களாய் அல்லது சஞ்சலம் நிறைந்தவர்களாய் மனக்குழப்பமும் கொண்டவர்களாய் இன்னொன்று we cannot follow Jesus, இயேசை பின்பற்ற முடியாது என்று சொல்லுவதைப் போலவோ இல்லை இந்த கொரோனா போன்ற காலங்களில் வருகின்ற துன்பங்களை சகிக்க முடியாதவர்களாய் அவர்கள் மாறி அவர்கள் தேவனுடைய அந்த நீடிய அந்த பொறுமையினுடைய மகத்துவத்தை அறியாத முடியவர்களாய் அவர்கள் மாறி அவருடைய பின்பற்றிய வாழ்க்கையை விட்டுவிட்டவர்களாய் போவதை போல் போகாமல் அவருடைய ஒப்பற்ற தன்மை என்னவென்று சொன்னார். நம்மீது அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். நான் தேவனுடைய கிருபையினால் நானாகவே இருப்பதற்கு காரணம் அவர் என் மீது நீடிய பொறுமையுள்ளவராக இருந்தார் என்பதுதான். அதிலே அவர் ஒப்பற்றவர். இந்த உலகத்தில் எந்த ஒரு டீச்சர் அல்லது ஒரு குரு ஒரு போதிக்கிறவன் அப்படி ஒரு நீண்ட பொறுமையாய் அவன் இருப்பதில்லை. அவருடைய நீண்ட பொறுமை அவருடைய காருண்யத்தினாலே என்னை அவர் மேன்மையாக்கினார், என்னை உயர்த்தினார் என்று சங்கீதக்காரன் சொல்லுவார். அவருடைய காருண்யம், இரக்கம், கிருபையை வைத்து நீடிய பொறுமையை வைத்து என்னை அவர் பூர்ண வடிவத்திற்கு அவர் கொண்டு வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. அதுபோன்ற பாக்கியத்தை நாம் இல்லை என்று சொன்னால் தேவனுடைய சபையிலே நாம் காணப்பட முடியாமல் போய்விடும். அவரை பின்பற்றிய சபை, அவரை குருவாய் கொண்டு சீசனாய் வாழுகின்ற ஒரு சபையிலே அப்படி அவரை உயர்ந்தவராய் மேன்மையுள்ளவராய் கண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய பின்பற்றியிருந்த அந்த ஜீவியம் ஜெயமுள்ள ஜீவியமாய் முடியும். பாடுவோம். அந்த 3வது அடியை நாம் சேர்ந்து பாடுவோம். குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார். குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார். எந்த நேசர் ஒப்பற்றவர் பொறுமை நிறைந்தவர்.
எந்த நேசர் ஒப்பற்றவர், பொறுமை நிறைந்தவர். சார்ந்திடுவேன் இந்நிலத்தே எந்தன் தஞ்சமிவர். சார்ந்திடுவேன் இந்நிலத்தே எந்தன் தஞ்சமிவர். எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே. பேரின்பம் அவரின் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். அல்லேலூயா. நாம் அவரிடம் நின்று தேவனுடைய சமூகத்தில் நாம் எல்லோரும் எழுந்து நின்று கர்த்தரை நாம் துதித்து ஸ்தோத்திரித்து அவரை புகழ்ந்து நாம் அவரை புகழ்ந்து ஏகமனதாய் குடும்பமாய் ஒரே சபையாய் ஒரே அவையோடு கர்த்தரை ஆராதித்து நாம் தொழுதுள்ள கடவோம். அல்லேலூயா. பிரைஸ் பிரைஸ் பிரைஸ். நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கையில் உண்மை சார்ந்து உள்ள எங்கள் செய்திருக்கிறே உண்மையே நாங்கள் சார்ந்துள்ள வர முடியுமே. அநாதத்திலே வருகிறவர்களாய் உங்களுடைய மார்பிலே சாய்ந்து வருகின்ற பாக்கியம் பெற்றவர்களாய் எங்கள் நடத்தி இருக்கிறீரே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். குற்றங்களை மன்னிக்கிறவரே, உடனடியாக எங்களை ஏற்றுக்கொள்கின்றவரே, நன்றி நன்றி நன்றி. ஒப்பற்ற கர்த்தாவாய் எங்களுக்கு குருவாய் முன்னின்று நடத்துகிறவராய், ஓ கர்த்தாவை நீடிய பொறுமை உள்ளவராய், எங்கள் மீது சாந்தம் உள்ளவராய், தயவுள்ளவராய் நடத்துகிற உம்முடைய தாயின் அன்பிற்காய், தகப்பனுடைய ஒரு ஸ்நேகத்திற்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய கிருபையினாலே எங்கள் ஆட்கொள்கிறீர் கர்த்தாவே. உடைய கிருபையினுடைய வல்லமையினாலே எங்களுக்கு போதுமான பலனை தருகிறீரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஒன்றாந்திர ஜீவியத்திலே நீர் இல்லாமல் வேறு கதி இல்லையே கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம். நீரே எங்களுடைய கதியாய் முழு ஆதரவாய் எங்களை தாங்கிக் கொள்கிறவராய் இருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ சர்வவல்ல தேவன், எங்களை தாங்குகிறீர், நடத்துகிறீர், வழி நடத்துகிறீர். அல்லேலூயா. எங்களை பலப்படுத்துகிறீர். அல்லேலூயா. ஜெயமான பாதைக்குள் எங்களை கொண்டு செல்கிறீர். உம்மை போலவே எங்களை மாற்றி வருகிறீர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய மகிழ்ச்சியை ஆண்டவரே, உம்முடைய நிம்மதியை கர்த்தாவே, உம்முடைய சந்தோஷத்தை எங்கள் உள்ளத்திலே தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. துன்ப நேரத்திலுமே எங்களை கைவிடாத உம்மை சார்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை எங்கள் தந்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒன்றிலும் ஆண்டவரே நாங்கள் கைவிடப்படுவதில்லையே, எந்த நேரங்களிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லையே கர்த்தாவே. எப்போதும் உம்மை தலை நிமிர்த்தி உயர்த்தி உம்முடைய வருகையை நாங்கள் நோக்கி பார்த்து மீட்பு உண்டு என்று அறிந்து உம்மை துதிக்கும்படியாக ஸ்தோத்தரிக்கும்படியாக உம்முடைய திவ்ய சபையிலே வைத்திருக்கிற தயவிற்காய் நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய சபையிலே உம் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட மக்களாய், உம்மிலே ஓங்கி வளர்கிற மக்களாய், தாழ்மையிலேயும் பொறுமையிலேயும் அன்பிலேயும் வேரூன்றி சில சகோதர சிநேகத்தில் வளர்கின்ற சபையாயங்களை ஆண்டவரே கட்டி வருகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வ அன்பை எங்களை ஆட்கொள்கின்றபடினால் சம்பூர்ண அந்த அன்பை எங்களுக்கு தந்து அன்பிலேயே ஆண்டவரை பழுதில்லாமல் பயம் இல்லாமல் எங்களை காத்து வருகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லோரையும் ஒன்றை கட்டி வருகிற ஸ்தோத்திரம். ஒன்றும் குறைவிடாமலே காத்து வந்திருக்கிற ஸ்தோத்திரம். ஒரு வல்ல கரத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம். இம்மட்டுமே எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவன் சுகம் பெலனுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவு வியாதிகள் இந்த உலகத்தில் பரவி இருந்தாலும் தேவரீர் எங்களை பாதுகாக்கின்ற கர்த்தாவே, எங்களுடைய பரிகாரியான கர்த்தராய், எங்களை சுகப்படுத்துகிற நல்ல ஆண்டவராய், எங்களை ஆசீர்வதித்து எங்களை சுகப்படுத்தி உடைய ஜீவன் பலனோடு சபையிலே வந்து நாங்கள் சேர முடியாங்க, ஒரே ஐக்கியமும் கொள்ள முடியாங்க நல்ல ஆராதனையை தந்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் நாம் மையப்படுவதாக, என் மத்தியிலே உலாவி உன்னாமத்தை மையப்படுத்துவீராக. தேவரீருடைய திவ்ய வார்த்தை அருளி எங்களை ஊன்ற கட்டுவீராக, எங்களை ஆட்கொள்வீராக. உண்மையை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். உடைய பிரசன்னத்தை தந்தரலி கிருபையாய் ஆண்டவரே எங்களோடு பேசி ஒன்றை கட்டியறலும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். நம் தயவுசெய்து உட்காருவோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் அது வெறும் கேட்பதற்கு மாத்திரம் என்று வைத்திருப்போம் என்று சொன்னால், அது ஆண்டவர் சொன்னார்,
மற்றவர்கள் கேட்பார்கள், அது அவர்களுக்கு ஓமைகளைப் போல கதைகளைப் போல இருக்கும். ஆனால் நீங்களோ தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை நீ அறிந்திருக்க வேண்டும் என்று மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே நம்முடைய சீசலை பார்த்து கூறுவார். அது ஏனென்றால் இந்த கிங்டம் ஆஃப் காட் அவர் பேசுகின்ற வார்த்தையிலே சத்தியத்திலே தெய்வராஜ்யம் என்று சொல்வது மிஸ்ட்ரி, அது ரகசியம். ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தைகளை கேட்டு அநேகர் விசாலமான பாதையிலே நடந்து போகிறார்கள். நீங்களோ இடுக்கமான ஒரு பாதை ஒன்று இருக்கிறது, அதிலே நடந்து வந்தால் ஜீவனை கண்டடைவீர்கள். அது எந்த ஜீவன்? இந்த உலகத்தில் தோன்றி மறைகிற ஆதாமுடைய சந்ததியிலே வந்த அந்த ஜீவன் அல்ல. பிழைத்தோம், உயிரோடு வாழ்கிறோம், செத்தோம் என்று இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை அல்ல. பரத்தினுடைய ஜீவன், நித்திய ஜீவனை பெற்ற நீங்கள் தெய்வத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். ஆவியினுடைய வார்த்தைகளை கேட்டு, இயேசு சொன்னார், அந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் அந்த வார்த்தையிலே அங்கே இடுக்கமான ஒரு வழி என்று ஒன்று உள்ளது. மற்றவர்கள் விசாலமான பாதையிலே அதை சும்மா கேட்டுவிட்டு போய்விடுகிறேன் அப்படின்னால் they don't find the way of life, அந்த ஜீவ வழியை அறியாமல் போய்விடுகிறார்கள். பட் நீங்களோ இஸ் மிஸ்ட்ரி, அது ரகசியத்தை போல் அங்கே ஒரு வழியை ஒன்றை கண்டுபிடித்து ஜீவனை அங்கே பார்த்து அந்த இடுக்கமான வழியின் வழியாய் நடந்து சென்று அந்த ஜீவனை கண்டடையுங்கள். ஆனால் அந்த ஜீவனை கண்டடைகிறவர்கள் வெகு சிலர் என்று அவர் சொல்லிவிட்டார். வெகு சிலர். ஆகவே பொதுவான ஒரு கிறிஸ்தவ ஒரு நடைமுறை, ஒரு சடங்காச்சார ஒரு வாழ்க்கை என்பது வேறு. நாம் வழியை அறிந்து அதன் ஊடாயம் கடந்து சென்று வாழ்கின்ற ஜீவ பாதை என்பது வேறு. அங்குதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை நீங்கள் ஆரம்ப நாட்களிலேயே அப்படி கேட்டு பார்த்து, ஓ கர்த்தாவே, நான் ஜீவ மார்க்கத்தில் தான் இருக்கிறேனா? ஜீவ மார்க்கத்தை எனக்கு காண்பித்தீர் என்று சங்கீதக்காரன் இந்த 16ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவதை போல் அந்த ஜீவ மார்க்கத்தை நான் காண வேண்டும். ஐ ஷுட் வாக் இன் தேர், அதில் நடந்து வர வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். அது இல்லை என்றால் கிறிஸ்தவம் என்ற பெயரிலே ஒரு 10 வருடம் சபையிலே வந்திருந்தாலும் இந்த வழியை நீங்கள் அறியவில்லை என்றால், அந்த ஜீவ மார்க்கத்திலே நடக்கவில்லை என்றால், அந்த 10 வருட கிறிஸ்தவ வாழ்க்கை வேஸ்டாகி போய்விடும். ஒரு வேளை இந்த 10ஆவது வருஷத்திலே நீங்கள் ஒரு வெளிப்படைந்து, நான் ஜீவ மார்க்கத்தை கண்டுபிடித்து என் வாழ்க்கையை இனிமேற்கொண்டு அந்த ஜீவனை கண்டு, அந்த ஒரு சிலரில் ஜீவனை கண்டவர்கள் சிலர் என்று சொன்னீரே, அந்த சிலராய் நான் ஒன்று மாறிவிட கிருபைசியம் என்று நீங்கள் கேட்டால் மகிழ்ச்சி அடைவார். அவர் கூறியதெல்லாம் ஆண்டவர் பரிசையிலே பார்த்து யோவான் அந்த சுவிசேஷத்திலே அவர் சொல்லுவார், நீங்கள் ஜீவன் பெறும்படி என்னிடத்தில் வருவதற்கு உங்களுக்கு மனதில்லை என்று கூறுவார். அதுபோன்று மனதில்லாதவர்களாம் போய்விடக்கூடாது. இயேசு என்ற பெயருக்கு அவர்களுக்கு விருப்பம் சுகமாக்குவார். அவர் குறைச்சலாக இருந்தால் அதை எனக்கு 5 10 2 மணி ஆசீர்வதித்ததை போல் ஆசீர்வதித்து அவர் கொடுப்பார். அவர் எந்த விதமான குழப்ப நேரத்திலையும் கூட வந்து அந்த குழப்பத்தை நிறுத்தி விடுவார். எனக்கு சகாயம் செய்வார், எனக்கு நன்மை செய்வார், என் தோட்டத்திற்கு மழையை கொடுப்பார், நல்ல ஒரு நேரத்திலே சூரியனை கொடுப்பார் என்றெல்லாம் அதுபோன்ற ஒரு எண்ணுகின்ற அந்த எண்ணத்தில் உள்ள இயேசுவை விரும்புவது என்பது வேறு. அதை அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களோ ஜீவனை கண்டறிவதற்கு அவரை பின்பற்றுவதில்லை. திரும்பி பார்த்து அவர் சொல்லிவிட்டார், நீங்களோ வயிறு நிறைவதற்காகவே என்னை நிறைந்ததற்காக பின்பற்றினீர்கள், இன்னமும் நிறைவதற்காகவே தான் பின்பற்றீர்கள். அல்லாமல் இந்த அற்ப காலத்திலே உள்ள அழிந்து போகிற இந்த போஜன வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையிலே, அழிந்து போகின்ற போஜனம் என்று பெயர். தன் பிராயத்தில் அவன் இஷ்டமாய் அவன் புரோட்டாவை சாப்பிட்ருப்பான், இஷ்டமாய் அவன் பிரியாணி சாப்பிட்ருப்பான். நாட்கள் செல்ல செல்ல அவன் பசி குறைந்து அவன் விரும்பினதையும் சாப்பிட முடியாது போகின்ற அந்த போஜனம் அந்த ருசியுடன் அழிந்து போகிறது. அண்ட் ஹி டைஸ், அவன் மரணம் அடைகிறான். அழிந்து போகிற போஜனத்திற்காக என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும், அறியாத நித்திய போஜனத்திற்காக பிரயாசப்படுங்கள், அதை நான் தருவேன். ஆகவே இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ மீ, என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் யோவான் 6ஆம் அதிகாரத்திலே சொன்னார், ஃபாலோ மை லைஃப், என் ஜீவனை பின்பற்றுங்கள் என்று கூறினார். தொடர்ந்து அவர் கூறுகையிலே அவர் சொல்லுவார், என் மாம்சத்தையும் என் இரத்தத்தையும் புசிங்கள் என்று சொல்லுவார்.
தட் இஸ் ரியல் லைஃப். அதுதான் உண்மையான ஜீவன். வானத்திலிருந்து இறங்கி வந்து ஜீவ அப்பம் அதுதான் என்று சொன்னார். நீங்கள் சொல்கிறீர்கள் மன்னா எங்களுக்கு மோசே வானத்திலிருந்து கொடுத்தான் என்று சொல்கிறீர்கள். மன்னாவை புசித்தவர்கள் செத்து போய்விட்டார்கள். அதல்ல ஜீவன். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த ஜீவன். இஃப் யூ கோ த்ரூ மீ, எனக்கு ஊடாய் உள்ளே நடந்து வந்தால், அதை பிட்டு நீங்கள் புசித்து நீங்கள் வாழ்ந்தால், உடன்படிக்கை செய்து என் இரத்தத்திலே உடன்படிக்கை செய்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னார். என்னைப் போலவே சம்பூர்ணத்தையும் ஜீவியத்தினுடைய முழு சம்பூர்ணத்தையும் பெறுவீர்கள் என்று அவர் சொன்னார். அவர் வரலாம் குறிவிட்டு அவர் திரும்பி பார்க்கும் பொழுது அநேக ஜனங்கள் இல்லை. அந்த நாட்களிலேயே நேருக்கு நேராக இயேசுனுடைய அற்புதத்தை கண்ட அந்த ஜனங்கள் கூட இப்படி ஒரு செய்தியை கேட்டவுடன் ஒடியே போய்விட்டார்கள். இந்த காலத்திலே நேருக்கு நேராக இயேசு செய்த அற்புதத்தை இங்கே நமக்கு இல்லை. அவர் 2000 வருடங்களுக்கு முன்பே அவர் இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்தில் இணைகிறேன், எனக்கு பதிலாக இந்த சீசரில் இருப்பார்கள், எனக்கு பதிலாக தேற்றவாளனை நான் அனுப்புவேன், அவர்கள் சீசலோடு இருப்பார், போதிப்பார் என்றெல்லாம் சொல்கின்ற காலத்தில் வாழ்கிறோம். நேருக்கு நிறைய அற்புதத்தை கண்டவர்கள் கூட ஜீவனுக்குள் பிரவேசிங்கள் என்று சொன்னவுடனே மறுத்து விட்டார்கள். ஒருவரையும் காணோம். அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம் 2000 வருஷத்துக்கு முன்பே இருக்கும் என்று சொன்னால் இந்த நாட்களிலே எப்படி ஜனங்கள் இருப்பார்கள்? இந்த நாட்களில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான ஜனங்கள் கரைப்பட்டு போய் இந்த மண்ணுக்காகவே வாழ்கிறார்கள். இந்த மண்ணில் உள்ள லேட்டஸ்ட்டாக நீங்கள் பார்க்கும் பொழுது, லேட்டஸ்ட் என்று சொன்னால் இந்த மொபைல் என்ற ஒரு கலாச்சாரத்தை எல்லாம் ஒரு சுமார் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பித்த கலாச்சாரம் தான். கடற்கரை அது பெருகி என்னமோ எல்லாம் விந்தையை கண்டதை அதுதான் ஜீவனை போல் எண்ணுகிறார்கள். அதற்கு முன்பு டிவி என்ற ஒரு கலாச்சாரம், அது அடுத்த ஒரு 10 வருடத்துக்கு முன்பு வந்தது. அதிலே ஒரு மோகம், அதிலே அவர்களுடைய ஆசையை அதை மனதில் வைத்து அதை வாழ்கிறார்கள். கம்ப்யூட்டர் என்ற உலகம் ஒரு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற கலாச்சாரம், அணுக்குரிய ஒரு பெரிய ஒரு வல்லமை என்ற கலாச்சாரம் என்றெல்லாம் எத்தனையோ முன்னேற்றங்கள் அடைவதெல்லாம் மனுஷன் இந்த மண்ணிலே அவன் சிக்கிக்கொள்கிறான். அதுதான் பெரிது என்று இருப்பதை போல் வாழ்கிறான். அட்வர்டைஸ்மெண்ட் என்று சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட் ஓய்வதில்லை. அட்வர்டைஸ்மெண்ட்லே புதியது, இந்த ஃப்ரிட்ஜு புதியது, இந்த குளிர்சாதன பொட்டி புதியது, இந்த ஏசி பொட்டி புதியது, எல்லாம் நியூ, அந்த சோப் பவுடர் புதியது, வாஷிங் மிஷின் புதியது, இதெல்லாம் வரும் பொழுது இந்த உலகம்தான் அவர்கள் பரலோகம் போல் தோன்றுகிறது. ஆகவே மனுஷன் ஜீவனை நோக்கி பார்த்து ஓட முடியாதபடி அவன் உப்புத்தூணாய் மாறுவதற்கு சோதோம் குமாரா போன்ற அந்த நாட்களில் இருந்த கலாச்சாரம் நிறைந்த அமெரிக்க தேசத்தை போல பச்சை பசையல் என்று இருந்த அந்த சோதோம் குமாரா அவர்களை திரும்பி பார்க்க வைத்து விடுகிறது. முன்னோக்கி அவர்கள் ஓடுவதில்லை, உப்புத்தூணாய் போய்விடுகிறார்கள். அதுபோன்ற பகுதியாய் நம்முடைய ஜீவியத்தில் இருந்து நாம் அப்பம் இருக்கிறவர்களாக இருந்து விடக்கூடாது. அவருடைய அப்பம் இருக்க வருகின்றவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தி பிரேக் இட், கிறிஸ்தனுடைய சரீரத்தை விட்டு தே சி சம்திங். அங்கே இயேசுவை காண்கிறார்கள். எம்மாவது சீசர்களுக்கு ஆண்டவர் கடைசியாக அவர்களோடு பேசிக்கொண்டு வந்த பொழுது, அவர்கள் எங்களோடு தங்கியிரும் என்று அந்த ராத்திரிலே அவர் கூப்பிட்ட பொழுது அங்கே அவர் தங்கியிருந்தார். அப்பொழுது அவர் அப்பத்தை எடுத்து சும்மா சாப்பிடுவதற்கு வாங்குவதை போல் வாங்கி அதை பிட்ட பொழுது இயேசுவை கண்டார்கள். அந்த சீசர்கள் கண்கள் திறக்கப்பட்டு they saw Jesus there, அந்த இயேசுவை கண்டார்கள். அவர் சொன்னார், அவர்களை பார்த்து, அந்த எம்மாவூஸ் சீசர்களை பார்த்து அந்த 24ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், அநேகம் பாடுகளின் வழியாய் மகிமையை சுதந்திரிக்க வேண்டுமென்று அறியீர்களோ என்று அவர்களுக்கு சொன்னார். மந்த புத்தியில் உள்ள இராதீர்கள், அநேகம் பாடுகளின் வழியாய். தேர் இஸ் அ வே ஆஃப் லைஃப், ஒரு ஜீவ வழி என்று ஒன்று உண்டு. அது அநேகம் பாடுகளின் வழியாய்த்தான் நான் கடந்து வந்தேன். நீங்களும் அநேகம் பாடுகளின் வழியாய். என் சரீரம் உடைக்கப்பட்டதை போல், விற்கப்பட்டதை போல் உடைந்து நொறுங்குண்டு ஒரு ஜீவம் என்று ஒன்று உண்டே. எந்த உலகத்திலே, எந்த சரித்திரத்திலே, எந்த அகராதியிலே அது எழுதப்பட்டிருக்கும்? புரோக்கன் லைஃப், நொறுங்குண்ட ஜீவியம். புரோக்கன் என்று இருக்கிறது டிக்ஷனரியை பார்த்தால், புரோக்கன் என்றால் உடைந்தது என்று பெயர். புரோக்கன் லைஃப், நொறுங்குண்ட ஜீவியம் என்று ஒன்று எந்த டிக்ஷனரியில் எழுதியிருக்கிறது? வேதத்திலே ஆண்டவர் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைத்தார். அந்த ராத்திரியிலே அவர் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஹி புரோக் இட், பிட்டார் என்று தமிழில் இருக்கிற, ஆங்கிலத்தில் ஹி புரோக் இட், அதை உடைத்தார். ஏனென்றால் திஸ் இஸ் மை பாடி, இது என் சரீரம். த்ரூ திஸ் பாடி, இந்த சரீரத்தின் வழியாய்
நான் இந்த பூமியிலே சரீரத்தினுடைய வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் கண்டு ஜீவனை கண்டு என்னைப் போலவே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நொறுங்குண்டு வாழுங்கள் என்று அவர்கள் கூறி அந்த எம்மாவோ சீசலுக்கு சொன்னார். அநேகம் பாடுகளின் வழியாய் அவர் மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்ற அந்த பாதையை நான் உருவாக்கத்தானே வந்தேன். நீங்களோ அங்கே ரோமருடைய கையிலிருந்து எங்கள் விடுதலை கிடைக்குமா, எங்களுக்கு ஒரு சுதந்திர நாடு கிடைக்குமா என்பதை எண்ணி அவரை பார்த்துருக்கிறீர்களே, உங்களுக்கு மந்த இருதயமாய் இருந்திருக்கிறீர்களே, உங்களோடு நான் எவ்வளவு சத்தியங்களை பேசியிருக்கிறேன் என்று அவர் ஆகமங்களில் உள்ள தீர்க்கதரிசன புத்தகத்தில் உள்ள சங்கீதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் எடுத்து கூறிய பொழுது அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்து விட்டது. அவருடைய இருதயத்திலே ஜீவனை அவர் கண்டார்கள். திஸ் இஸ் வாட் வி வாண்ட், இதுதான் எங்களுக்கு வேண்டும். த லைஃப் ஆஃப் ஜீசஸ், இயேசுனுடைய ஜீவன், அவரை போல் வாழ்கின்ற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் என்று அந்த கொழுந்து விட்டு எரிகின்ற அந்த தீபம் அவள் இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிந்தது என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. சுமார் 50 வருடங்களுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சுமார் 40 வருடங்கள் சுமார்தான் இந்த சுவிசேஷத்தை தெளிவாய் நான் காணும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த நாள் தொடங்கி இன்று வரைக்கும் 40 இயர்ஸ், சுமார் 40 நாட்கள் திஸ் காஸ்பல், இந்த சுவிசேஷம் அவருடைய ஜீவனுக்குள் பிரவேசித்து பங்கு பெற்று இயேசுவின் ஜீவியத்தை அவரை போலவே வாழ முடியும் என்ற அந்த ஆச்சரியமான இந்த விசுவாசத்தை, சுவிசேஷத்தை என்று பெற்றுக்கொண்டேனும் அன்று முதற்கொண்டு இன்று வரை இட் பேர்ன்ஸ் இன் மை ஹார்ட், என் இருதயத்திலே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜீவியத்திலேயும் யூ ஷுட் ஹவ் ரிசீவ் தட் காஸ்பல், அந்த சுவிசேஷத்தை பெற்றிருந்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு சபையிலே வந்து அமர்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை கூட்டம், வெள்ளிக்கிழமை கூட்டம், செவ்வாய்க்கிழமை கூட்டம், காணிக்கையை போட்டுவிட்டு போய்விடுகிறோம் என்றெல்லாம் இல்லை. வெறும் அட்டெண்டன்ஸையும் வெறும் இந்த காணிக்கையும் யார் கேட்டது? ஜீவனில் தேவனுடைய சபையில் இதையே அவர்கள் அட்டெண்டன்ஸ் எடுத்து அந்த வருகையில் அதை சேர்த்துக்கொள்கிறார்கள். அந்த கணக்கிலே நீங்கள் போடுகின்ற காணிக்கையை அதை சேர்த்துக்கொள்கிறார்கள். அதெல்லாம் இரண்டாவது தான். கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் ஒருவன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஜீவியத்தை கண்டறிந்தவன் தான் மனப்பூர்வமாய் நன்றியுள்ள இதயத்தோடு அந்த பாவியை போல் பாவம் மன்னித்தீரே என்று அவள் விலையேறப்பட்ட நலதத்தை கொண்டு வந்து ஊற்றினதை போல், அல்லது ஏழையை கொண்டு வந்து நன்றியுள்ள இதயத்தோடு தன்னுடைய 2 துட்டை கொண்டு வந்து மனப்பூர்வமாய் போட்டதை போல் போடுவார்கள். அல்லாமல் பழைய ஏற்பாட்டை போல் அவர்கள் நன்றி இல்லாத, அந்த நன்றி என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லாதவர்களை போல் தங்களுடைய வருமானத்தில் 10% போடுவதை போல் அவர்கள் போடுவதில்லை. அதை கணக்கு பார்த்து சீரகத்திலையும் கூட ஒரு கிலோ விளைந்தால் 100 கிராம் அப்படியே பலசர் கடலை அதை போடுவதை போல் போடுவார்கள். கொள்ளையில் விளைந்த அந்த புதினாவிலே கூட 10 கூரை வைத்து இது 10 கூரை ஒரு ஊர் ஆண்டவருக்கு என்று தள்ளிவிடுவதை போல் கணக்கு பார்த்து கொடுக்கிறவர்களாக இவர் இருக்க மாட்டார்கள். நன்றியுள்ள இதயத்தோடு தங்களையும் தங்களோடு தங்களுடைய ஜீவனுக்கு அடுத்தவைகளையும் கொடுப்பார்கள். அது எப்படி கொடுப்பார்கள்? நன்றியுள்ள இதயத்தோடு கொடுப்பார்கள். அதுபோன்ற நன்றியுள்ள இருதயம் என்று சொல்வது இந்த பூமியிலே தான். அதுபோன்ற காணிக்கையை ஆண்டவர் நமக்கு எடுத்து காண்பித்தார். பார், அந்த ஸ்திரீயினுடைய காணிக்கையை எவ்வளவு என்னுடைய பாதத்திலே தைலத்தை ஊற்றி அவள் என்னை பரிமளிக்க செய்து விட்டாள். சிமோனே, நீ உன் வீட்டிற்கு வரும் பொழுது நீ தண்ணீரோடு என் கால்களுக்கு தரவில்லை, இவள் செய்தது இந்த ஈவை பார்த்தாயா? ஏன் தெரியுமா? நன்றி உள்ளவள், தன் பாவம் மன்னிக்கப்பட்டது நிமித்தம் நன்றி. அதுபோன்ற நன்றியினுடைய பெருக்கினால் வருவதுதான் காணிக்கையே அல்லாமல், அதுபோன்ற நன்றியின் பெருக்கத்தினால் வருவதுதான் ஊழியமே அல்லாமல், அதுபோன்ற நன்றியின் பெருக்கத்தினால் வருகின்ற தியாகமே அல்லாமல், அதுபோன்ற நன்றியின் பெருக்கத்தினால் வருகின்ற தங்களுடைய நேரம், தங்களுடைய பலன், தங்களுடைய சரீர உழைப்பு கொடுக்கின்ற கர்த்தருக்கு தன்னையே கொடுத்த ஆண்டவருக்கு என் முழுமையும் கொடுத்து விட வேண்டும் என்று ஒரு பேராவல் கொடுக்கின்ற வாழ்க்கை என்று சொல்வது அதில் தான் உண்டாகுமே அல்லாமல், சபை நீங்கள் வருவதும் அட்டெண்டன்ஸ் கொடுப்பதும் ஏதோ ஒரு காணிக்கையை போடுவது இதையா நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நோ, இயேசு பார்க்க விரும்புவதெல்லாம் காணிக்கைப்பட்டியில் அமர்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. யார் மெய்யாகவே நன்றியுள்ள காணிக்கையை போட்டார்கள் என்பதைத்தான் அவர் பார்த்தார். அங்கே ஒரு ஏழை பெண்மணி, அவளுக்கு அன்று ஜீவனத்துக்குரிய சம்பளம் அதை வாங்கி கொண்டு வந்து நடுங்கின இதயத்தோடு, அவள் ஒரு விதவை ஏழை பெண்மணி, அவள் அப்படியே ஒரு போட்டாலே பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார், பணக்காரர்கள் போட்டதை விட இவள் போட்டது தான் அதிகம் என்று சொன்னார். ஏனென்றால்
நன்றி. நன்றியின் பெருக்கினால் கர்த்தருக்கு கொடுக்கிறதே போல் வேறு எதுவுமே அவர் ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஆகவே உங்களுடைய ஜீவியத்திலே நாளுக்கு நாள் நன்றியின் பெருக்கம் கூடிக்கொண்டே போக வேண்டும். அவருடைய ஜீவனை பங்கு பெறும் பொழுது எப்படி இருக்கும் என்று அவர் சொல்வார் என்றால், மண்பாண்டத்திலே இந்த பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம், மண்பாண்டத்திலே என்று சேர்த்து வைத்து இருதயம் பூரித்து போய் ஏராளம் அங்கே கர்த்தருடைய வழியிலே நடந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய ஜீவனில் பங்கு பெற்று வருகின்ற ஒரு மனுஷன் அவனுடைய இருதயத்திலே, அந்த இருதய நலப்புட்டிலே 300 ராத்தல் வைத்திருந்தால் என்பதை போல் உடைத்து அதை நன்றி பெருக்கை கொடுத்து கர்த்தரை மணக்க செய்து விட்டால் அந்த வீடே மணந்து விட்டது. அதுபோன்ற ஒரு நன்றி ஜீவனில் பங்கு பெற்றவர்கள் மாத்திரம்தான், புதிய உடன்படிக்கையில் மாத்திரம்தான் உண்டு. தசமபாகம் என்று சொல்கிறவர்கள் பழைய உடன்படிக்கைக்கு உரியவர்கள். இங்கோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, என்னுடைய இரட்சகரை, உயிர்ந்து காத்தவரை, ரத்தம் சிந்தினவரை, அந்த தியாக புருஷனை நமக்காக வாழ்ந்து காட்டி ஜீவனுக்குள் நடத்த வந்தவரை, அவர் சிலுவையை சகித்து வானங்கள் வழியாக ஏறி பிதாவின் வலது வாசத்தில் அமர்ந்து, வாருங்கள் நீங்களும் இழந்து போன உங்களை ரட்சிக்கத்தானே வந்தேன், நீங்களும் என்னோடு குமாரனுடைய சாயலை நீங்கள் பெற்று, தெய்வகுமாரனுடைய சாயலை பெற்றவர்களாய், இயேசுவின் ஜீவனை நீங்கள் பெற்றவர்களாய், பரத்திற்குரிய ஜீவனை பெற்று வந்துவிடுங்கள், உங்களுடைய குடியிருப்பு இங்கே மாறிவிடட்டும் என்று சொல்லி வாழ்ந்தாரே. 33 ஆண்டுகால ஒரு வாழ்க்கை. நம்மை போல் தாகம், நம்மை போல் வேர்வை, நம்மை போல் எல்லா விதமான சோதனைகள், பாடுகள் அத்தனையும் அடைந்து அவருக்கு ஊடாய் அவருடைய சரீரம் பிரிக்கப்பட்டு நொறுங்குண்ட அந்த ஜீவியத்தின் மூலமாய் மகிமைக்குள் பிரவேசிக்கிற அந்த பாதையை காட்டுகிறாரே. அதுபோன்ற அந்த பாதையை கண்டவர்கள்தான் அவருடைய அப்பத்தையும் ரசத்தையும் அவருடைய சரீரம் இன்னதென்று அறிந்து அவர்கள் அபாத்திரமாய் புசிக்காமல், அவர் அறிந்து இன்னதென்று அறிந்து தங்களை சோதித்து அந்த அப்பத்திலையும் ரசத்திலும் புசித்து பானம் பண்ணுவார்கள், அல்லது அவருடைய வாழ்க்கையை ருசிப்பார்கள். அல்லேலூயா. அதுபோன்று ஒரு நிலையை தான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அவர் 23ஆம் வசனத்தில் அவர் கூறும் பொழுது, அன்று ராத்திரியிலே, அந்த 23ஆம் வசனம், அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே, ஏன் 23ஆம் வசனத்துடைய அடுத்த பகுதியிலே அப்பதை எடுத்து 24ஆம் வசனத்திலே ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, ஸ்தோத்திரம் பண்ணி அதை உடைத்து, அல்லேலூயா. அவர் பவுல் இவ்வாறு சொல்லுவார், நான் கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றை நான் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் தருகிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது நிகழ்ச்சியை சொல்லவில்லை. அவர் அந்த மேல் வீட்டில் அறையிலே அவர் அமர்ந்து தன் சீசலோடு உட்கார்ந்து அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு வாங்கி புசிங்கள், அப்புறம் அந்த ரசத்தை அவர் ஸ்தோத்திரம் பண்ணி இது புதிய உடன்படிக்கையினுடைய ரத்தம் என்று சொல்கிற அந்த மேல் வீட்டு அறையினுடைய பகுதி அல்ல. அவர் பெற்றுக்கொண்டது என்னவென்றால் ஜீசஸ், இயேசு நடத்தி காண்பித்த நிகழ்ச்சியை தான் அவர் சொல்கிறார். அவர் ஒரிஜினல் ராத்திரிக்கு வருகிறார். அவர் கெத்செமனேக்கு போனாரே தனியாய், அந்த ராத்திரியை அவர் சொல்ல வருகிறார். நடந்த நிகழ்ச்சி அவரை போலவே நாம் வாழ்வதற்கு அந்த வசனம் சொல்கிறதை போல் அந்த ராத்திரியிலே, இன்னும் அந்த மேல் வீட்டில் அல்ல, அந்த கெத்செமனேயின் அந்த ராத்திரியிலே, அந்த சூழ்நிலையின் மத்தியிலே அவர் ஸ்டுட் அப், எழுந்து நின்றார். அவர் எழுந்து நின்று அவர் அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு என்று சொல்வதெல்லாம் கெத்செமனேயில் நடந்தது தான். மேல் வீட்டிலே நடந்து சும்மா உட்கார்ந்து அப்பத்தை பிட்டதை போல் உள்ள நிலை அல்ல. அங்கே அவர் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், சோதனை என்று வந்தபொழுது, துயரம் என்று ஒன்று வரும்பொழுது, வாழ்க்கையில் நொறுங்குண்ட ஜீவியம் என்று கூறுவதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பவன் விளங்கியிருந்திருக்க வேண்டும். எது நொறுங்குண்ட ஜீவியம், அவன் ரட்சிக்கப்படுவது கூட நொறுங்குண்ட ஒரு ஜீவியம்தான். ஐயோ நான் பாவி என்ற மனம் பதைத்து, பாவியாய் என் மேல் இரக்கமாயிரும் என்று கேட்கிறானே. 51ஆம் சங்கீதத்திலே ஒரு பாவ மன்னிப்பை அவன் அந்த சங்கீதக்காரன் கேட்கிறானே, ஓ கர்த்தாவே, நறுங்குண்டமான ஆவியினை புறக்கணீர், அந்த நொறுங்குண்ட இதயத்திற்கு நீ சமீபமாக இருக்கிறீர் என்று அவர் சொன்னதெல்லாம், நான் பாவம் செய்தேன், என் அக்கிரமங்கள் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று அவர் கண்ணீர் வடித்து
திருந்தினாரே, அது போன்ற ஒரு ஆரம்பம் கூட இட்ஸ் எ பிகினிங் ஆஃப் பிரேக்கிங். நொறுங்குண்ட ஒரு ஜீவியம். பழைய ஏற்பாட்டின் நாட்களே ஒரு மிருகத்தின் ரத்தம் தெளிக்கப்பட்டவுடன், ஈசோப்பின் தண்டினால் சுத்திகரிக்கப்பட்டவுடன், கோ நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு என்று சொல்வது என்பது வேறு. புதிய உடன்படிக்கையிலே ஒரு இரட்சக பெருமானே, எனக்காக ரத்தம் சிந்தினவரே, என் மீது இரக்கமாக இருந்து நான் மனம் திரும்பி வருகிறேன் என்று வருகின்ற ஒரு பாதை இருக்கிறதே, அதுதான் உண்மையான ரட்சிப்பினுடைய அடையாளம். நொறுங்குண்ட மனுஷன் அவன் துரிதமாய் கர்த்தரை அவன் கண்டடைந்து, நொறுங்குண்ட ஆவிக்கு சமயமாக இருக்கிறவரை அவன் கண்டடைந்து, கர்த்தரால் வரக்கூடிய பாவியாக என்னை மீட்டெடுத்தார் என்ற ஆர்ப்பரிப்பை அவன் பெற்றுவிடுவான். ஆகவே அவனுடைய கிறிஸ்துவ ஜீவியத்தின் ஆரம்பமே கூட there should be some brokenness there. நொறுங்குண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும். நான் என்னுடைய ஆரம்ப நாட்களில் வெறும் விசுவாசம் என்று ஒன்றை வைத்திருந்தேன். நான் உடனே இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதே அதை ஒரு ஜீவனை நான் கண்டடைந்தேன். பின்பு மனம் திரும்பின நாட்களில் கொஞ்ச நாள் கழித்து நான் வீழ்ச்சி அடைந்து ஒரு சில மாதங்களுக்குள்ள மனம் திரும்பி நான் வந்த பிறகு கண்ணீர் வடித்து அழுது உணர்வடைந்து ஆண்டவரிடத்தில் நான் கெட்டி சேர்ந்தேன். அதுவே என்னுடைய பெர்மனண்ட்டாய் நிரந்தரமாய் அவரோடு என்னை சேர்த்து கொண்டது. ஏன் 51ஆம் சங்கீதத்திலே கர்த்தரோடு உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதரும் என்று கேட்டவன் மீண்டும் அதை பெற்றவர் ஒரு நாளும் அவன் அதை இழந்து போகவில்லை. அதுபோலவே நொறுங்குண்ட மனிதன் தன்னுடைய பாவியாய் அவன் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரிடத்திலே சரிகின்ற மனுஷன் தன் ரட்சிப்பை அவ்வளவு எளிதாய் அவன் இழந்துவிட்டு வந்துவிட மாட்டான். அவன் ரட்சிப்பு அவனுக்குள் நிலைத்திருக்கும். எத்தனை மனுஷர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டோம் என்று கூறிக்கொண்டும் கூட தெர் வாஸ் நாட் அங்கே இது ஒரு நொறுங்குண்டு ஒரு ஸ்மெல் அங்கே ரட்சிக்கப்பட்ட நாளிலே இல்லை. தன்னுடைய பாவத்திற்கு கண்ணீர் வடித்தவர்கள் இல்லை. ஓ கர்த்தாவே, என் பாவங்களை மன்னியும் என்று அந்த பாவையாய மனுஷன் இந்த லூக்கா 19-18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற இறக்கமாயிரும் என்று மார்பில் போய் அடித்தானே, அதுபோன்ற ஒரு நிலை இல்லை. கண்ணீரே எனக்கு உணவானது என்று சொன்னானே அந்த சங்கீதக்காரன், அதுபோன்று ஒரு தன் பாவத்தை எண்ணி அவன் மனம் திரும்பினதில்லை. ஆகவேதான் குட் பிகினிங், விசுவாசத்தை துவக்கிறவர் என்று சொல்லுவது, அந்த மனம் திரும்புதலிலேயே ஒரு நொறுங்குண்டல் வேணுமையா. அதனால் தான் அநேகர் அப்பம் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டவர்களுமே கூட there is no brokenness there. நொறுங்குண்ட வாழ்க்கை இல்லை. கிறிஸ்து நமக்கு காட்டுகிற நொறுங்குண்ட பகுதி என்ன? என்டரிங் இன்டு ஹிஸ் லைஃப், அவருடைய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற நொறுங்குண்ட ஜீவியம். எப்பொழுது? அந்த ராத்திரியிலே, அந்த இருளான நேரத்திலே. என்ன ராத்திரி? சும்மா இருக்கக்கூடிய இந்த ராத்திரி இல்லை. அந்த காட்டி கொடுக்கப்படுகின்ற ஒரு நேரம், துன்பம் வருகின்ற ஒரு நேரம், விரோதம் வருகின்ற ஒரு நேரம், பகை என்று வருகின்ற ஒரு நேரம், துரோகம் என்று வருகின்ற ஒரு நேரம், நஷ்டம் என்று வருகின்ற நேரம், எவ்வை போல் வீட்டில் நடந்ததை போல் மரணம் என்று வருகின்ற ஒரு நேரம் கூட. there is a night there. அங்கே அந்த இரவிலே அவர் அதை மேல் வீட்டில் உட்கார்ந்ததை சொல்லவில்லை. மேல் வீட்டிலே அங்கே இருந்து அந்த பஸ்காவை புசித்தது போல உள்ளதை அவர் சொல்லவில்லை. அவர் பெற்றுக்கொண்டதெல்லாம் நிஜமான அந்த வாழ்க்கையை கண்டார். இது நிஜமான வாழ்க்கை, நிஜமான ராத்திரி, நிஜமான கெத்செமனே. நிஜமாகவே அவர் அங்கே நடந்த நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறது. அவர் 3 முறை பிதாவுக்கு முன்பாக விழுந்து அந்த சோதனையின் நேரத்திலே, ஓ கர்த்தாவே, ஓ என் பிதாவே, என் விருப்பம் இந்த பானம் வேண்டாம் என்று விரும்புகிறேன். என்னுடைய விருப்பம், என் சித்தம் இந்த சிலுவையின் பாதையிலிருந்து விலகிவிடலாமோ என்று கூட எண்ணுகிறேன். ஆகிலும் என் சித்தம் அல்ல, உன் சித்தம் எதுவும் ஆகட்டும் என்று கேட்டு 3 முறை அவர் ஜெபித்து, 3ஆவது முறை காட் ஸ்ட்ரென்தன்ட் ஹிம், அவனை பலப்படுத்தி, நோ, உன் சித்தம் அல்ல, என் சித்தப்படி, உன் சித்தத்தை இழந்து, உன் சித்தத்தை மறுத்து, என் சித்தத்தை நிறைவேற்றி இந்த பாடுகளின் பாதையிலே என் பாத்திரத்தை பானம் பண்ணு என்று சொல்லிவிட்டார். உடனே ஆண்டவர் மகிழ்வோடு அவர் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்தபொழுது அதிலிருந்து விடுவிக்க முடியாத பேதுரு ஒரு வழியை அந்த போர் வீரனை காதரை வெட்ட முயற்சி பண்ணினாலும், நோ, பட்டயத்தை உரையில் போடு, பிதா எனக்கு தந்த பாத்திரம், அதில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ. அல்லேலூயா. பிதா எனக்கு தந்த முள் என்று சொல்லவில்லை, பிதா எனக்கு தந்த பாத்திரம் என்று சொன்னார். உம்முடைய பாத்திரத்திலேயே எனக்கு ஒரு பங்கு உண்டு என்று அந்த
சங்கீதம் 16ஆம் அதிகாரத்திலே அவர் கூறுவார், அவர் புசிக்கின்ற, அவர் பருகின்ற பாத்திரத்திலே நானும் பாத்திரத்திலே பானம் பண்ணும்படி செய்கின்றாரே. அல்லேலூயா. அதுபோன்று பிதா எனக்கு தந்த பாத்திரம் ஐயா, அவர் என்னை நடத்துகின்ற இந்த சோதனை நேரம், இந்த காட்டி கொடுக்கப்பட்ட நேரம், இந்த நஷ்டத்தின் நேரம், துன்பத்தின் நேரம், நிந்தையின் நேரம், அவமானத்தின் நேரம், ஒரு இழப்பின் நேரம், இது போன்ற இந்த நேரத்தில் நானும் என் சுயசீர்த்தத்தை உடைத்து நொறுங்குண்டு அப்பத்தை பிட்டு போல நீங்களும் இதை வாங்கி புசியுங்கள், அப்பொழுது நான் அடைந்த ஜீவனை பெறுவீர்கள் என்று அவர் கூறினார். ஆகவே அதுபோன்று அந்த நேரத்தில் ஸ்டுட் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக அவர் நின்றார். அவர் இந்த கெத்செமனேயிலே ஜெபித்த ஜெபத்தை போல் ஐ மஸ்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் காட். என்ன நேரம் வந்தாலும், அது காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நேரமாக இருந்தாலும் சரிதான், ஒரு நஷ்டம் அந்த நேரமாக இருந்தாலும் சரிதான், நண்பன் செய்கின்ற துரோகம் பண்ணுகின்ற நேரமாக இருந்தாலும் சரிதான், விரோதம் பகை என்று வருகின்ற சூழ்ந்து நிற்கக்கூடிய இயேசு சொன்னதை போல் பாசான எருமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்கின்றதை போல் இருக்கக்கூடிய நானும் ஒரு புழு என்று சொல்வார். அந்த 21ஆம் சங்கீதத்தில் நானும் ஒரு புழு, என்னை நசுக்குவதற்கு பாசான எருமைகள் சூழ்ந்து கொண்டதையா என்று சொல்வார். அங்கே ஒரு ஜெபம் செய்தார் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு அருமையானதெல்லாம் ஜீவன், என் ஜீவனை இழந்து விடாதபடி ஓ கர்த்தாவே என்னை காத்துக்கொள்ளும் என்று அவர் ஜெபம் செய்தார். என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. அங்கே எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே நாம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறதை போல் அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். அவருடைய வேண்டுதல் நிமித்தம் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்பதை போல் அவர் ஜீவனை கண்டடைந்தார். தன்னுடைய அந்த காட்டு எருமைகள், பாசான எருமைகள், அவரை சூழ்ந்து கொண்ட நாய்கள் என்றே எழுதியிருக்கிறது. வெறி நாய்கள் வந்ததை போல் அவருடைய ஜீவனை அபகரிப்பதற்கு வந்த அந்த நாய்களுடைய வாய்க்கு தப்புவிக்கப்பட்ட ஜீவனை கண்டடைந்தார். அல்லேலூயா. அதுபோன்று we must stand before God. ஒரு நேரம் என்று வருகின்ற அந்த நேரத்தில் கட்டி கொடுக்கப்பட்டதை போல் பல நேரங்கள் வரும்பொழுது, சஞ்சலம் என்று வரும்பொழுது, இயேசு அவர் ஜெபம் என்று சொன்னது என்னவென்று தெரியுமா? என் ஆத்மா கலங்குகிறது, வாருங்கள் என்னோட சேர்ந்து ஜெபம் செய்ய வாருங்கள் என்று அவர் அழைத்து செல்கிறாரே. ஒரு துன்பம், ஒரு கலக்கம் என்ற நேரம் வரும்பொழுதெல்லாம் அதற்குள் உள்ளே பிரவேசித்து கலக்கத்தோடு கலக்கமாய் கலந்து அங்கே போட்டி, பொறாமை, சண்டை, மண்டை உடைத்தான், அவன் ஏசினான், நானும் ஏசினேன், இவன் எரிந்தான், நானும் எரிந்தேன், பதிலுக்கு பதில் செய்தேன் என்றெல்லாம் அவர் சொல்லி சீரழிந்து போய்விடக்கூடாது ஐயா. உங்களுடைய சொந்த ஜீவனை வைத்து வாழ்ந்து விடக்கூடாது. உங்களுடைய சொந்த ஜீவனை வைத்து வாழ்ந்து அங்கே இச்சை, மோகம், கோபம், தாபம் என்று வந்து விடக்கூடாது. நோ. அதுபோன்ற நேரத்தில், அந்த நேரத்தில் சோதனை என்று வருகின்ற அந்த நேரத்தில் அவர் நிஜமாகவே ஜெபம் செய்தார். அந்த ராத்திரியிலே அவர் ஜெபம் செய்தாரே, அந்த ஜெபம் எவ்வளவு அவசியம். கர்த்தாவே, நான் இந்த பாடுகள் உம்மால் வருகிற பாடுகளாம் அல்லது என் நிமித்தம் வந்த பாடுகளாம். என் நிமித்தம் என்றால் நான் தீமை செய்து அடைகின்ற பாடுகளில் கீர்த்தி ஒன்றும் இல்லை. அவை அதை நான் சரி செய்து ஒப்புரவாகிக் கொள்கிறேன். ஆனால் முகாந்திரம் இல்லாமல் கணக்கு பார்த்தேன், அது முகாந்திரம் இல்லை. ஆனால் பகை என்று ஒன்று வருகிறதே. இந்த நேரத்தில் உங்கள் சித்தமானால் இதை என்னை விட்டு அகற்றிவிடும், உம்முடைய சித்தமாக இருந்தால் ஆகட்டும் என்று கூறி பரத்திலிருந்து ஒரு கிருபையை பெற்று இதை புசிப்பாயாக, இது என் பாத்திரம், பானமன் என்று சொல்வதே போலவே நீங்களும் என்னை போலவே இந்த பாத்திரத்தை வாங்கி புசியுங்கள், இதை வாங்கி பானம் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் எல்லா விதமான அப்பமும் அழிந்து போகிற போஜனம், எந்த ஒரு பானமும் மீண்டும் தாகம் எடுக்கும். என்னுடைய பானமோ நிரந்தர நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதத்தையும் தாகத்தை தீர்க்கும் பானம் என்று அவர் யோவான் 6ஆம் அதிகாரத்திலே அவர் சொன்னாரே, அதுபோன்று நீங்களும் இதே போலவே வாங்கி புசியுங்கள் என்று கூறினார். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு ஜீவ பாதை எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் நீங்கள் போய் பாருங்கள். அந்த வசனத்தில் அவர் என்ன எழுதியிருக்கிறது? அவர் மாம்சத்தின் திரையின் வழியாய் அவர் ஆசரிப்பு கூடாரத்தை, ஒரு கூடாரத்தை
ஆரம்பித்து முடிகின்ற ஒரு கூடாரமாய் அதை அவர் சொல்லியிருப்பார். எது ஆரம்பிக்கிறது? வெளிப்பிரகாரம் உள்ளே பலிபீடம், அங்கே பின்பு அவர்கள் வருகின்ற பரிசுத்த ஸ்தலம், அதற்கு பின்பு வருகின்ற மகா பரிசுத்த ஸ்தலம். இயேசு நம்முடைய மகா பிரதான ஆசாரியராய் வந்ததுடைய நோக்கம் என்ன தெரியுமா? டு லீட் us to the end of the tabernacle. அவருடைய கூடாரத்திற்கு உள் பிரவேசிப்பதற்கு, ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு அவர் என்ன செய்தார்? மாம்சமாகியே, என்ன எழுதியிருக்கிறது அந்த 19:20 மாம்சமாகியே திரையின் வழியாய் தன் மாம்சத்திற்கு ஊடாய் he broke it, உடைத்து மாம்சத்தின் திரையை கிழித்து 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 முடிந்தது என்று சொல்லும் பொழுது சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்து முடிந்து முழுவதுமாய் அவர் கிழித்தெறிந்து பிதாவுடைய சமூகத்திற்குள் ஓடி சென்றாரே, அந்த ஜீவபாதை த்ரூ தட் வெயில், மாம்சத்திற்கு ஊடாய், த்ரூ மை ஃப்ளஷ், இந்த சொந்த என் மாம்சத்திற்கு வழியாய் ஐ மஸ்ட் கோ த்ரூ இட். என் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் என்னுடைய சுயத்தையும் உலகத்தை நேசிக்கின்ற என்னுடைய சுய ஜீவியத்தையும் ஆதாமுடைய வாழ்க்கையும் சொந்த வாழ்க்கையும் எல்லோரும் வாழ்க்கின்ற சகஜ வாழ்க்கையை நான் வாழ்வதை போல் வாழ்ந்து விடாமல் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு என் சொந்த வாழ்க்கையை மரணத்திற்கு ஊற்றி பிதாவுடைய வாழ்க்கையை நான் பெற்று என் ஜீவனை நான் இழந்து போட்டு பரத்தின் ஜீவனை நான் பெற்று என் சுய சித்தத்தை இழந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி கிழிக்கப்பட்டு த்ரூ தட் வெயில், அந்த மாம்சத்தின் திரையின் ஊடாய் உள்ளே நாம் சென்றாரே, அதை சொல்லி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வாருங்கள் நாமும் அவரிடத்திலே இப்படியே நாம் சேரக்கடுவோம் என்று கூறுவார். அல்லேலூயா. சுவிசேஷத்தினுடைய சொல்லி முடியாத மேன்மை என்னவென்று சொன்னால், we find God, தேவனை கண்டடைகிறோம். at every brokenness, ஒவ்வொரு உடைபடுதலிலேயும் we see Jesus there. எம்மாவூஸ் சீசர்களுக்கு அதை நிதர்சனமாய் காட்டினார். எம்மாவூஸ் சீசர்களை நான் இப்பொழுது ஆரம்பத்தை ஒன்று செய்து காண்பிக்கிறேன் பாருங்கள். அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்ட பொழுது, அப்பத்தை பிட்ட நேரத்தில் நாங்கள் அவரை கண்டோம் என்று அந்த எம்மாவூஸ் சீசர்கள் லூக்கா 24 கூறுவார்களே, படித்து பாருங்கள். அதுபோல் எவ்ரி புரோக்கன்னஸ், நொறுங்குண்ட இந்த ஜீவியத்திலே ஜீவ பாதையை கண்டடைந்து தங்களுடைய மாம்சத்தை சிலுவையில் அறைந்து தங்களுடைய சுய சித்தத்தை சிலுவையில் அறைந்து உலகத்தின் நேசத்தையும் சிலுவையில் அறைந்து நான் உலகத்துக்குரிய நல்ல என்று வாழ்ந்து அவர்கள் இந்த உலகத்தாலும் உலக சிநேகத்தாலும் வருகின்ற கரையை, உலகத்தின் அதிபதியை மறுத்து போகிறார்களே அந்த வாழ்க்கை, அதிலே தங்கள் சொந்த ஜீவனை இழந்து போகிற அந்த வாழ்க்கையிலே தங்கள் மாம்சத்திரை they also tear in, கிழிக்கிறார்கள். இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்தின் வழியாய் நீங்களும் நடந்து அவரிடத்திலே கிட்டி சேர கடவுள். எவ்ரி brokenness, ஒவ்வொரு உடைபடுதலையும் we see Jesus, இயேசுவை காண்கிறோம். ஹல்லேலூயா. இதை பாடம் பிடித்து நான் ஒப்புவிக்கவில்லை, சபையிலே ஒரு பிரசங்கத்தை கேட்டு நான் பேசவில்லை. I have seen Jesus at every of my brokenness. நொறுங்குண்ட ஒவ்வொரு சமயத்திலேயும் இயேசுவை நான் கண்டேன். ஆகவேதான் அவர் இந்த ஓடுகிற அந்த ஓட்டத்தை அந்த எபிரேயர் 12 என்ன சொல்லுவார்? அவரை நோக்கி பார்த்து இந்த ஓட்டத்தை ஓடக்கடவும். அவரை கண்டு 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 தரிசித்து 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 அட் எவ்ரி பிரேக்கிங், ஒவ்வொரு உடைபடுதலிலேயும் நொறுங்குண்ட இந்த ஜீவியத்திலே சிலுவையினுடைய அந்த மகத்துவமான நொறுங்குண்ட அந்த வாழ்க்கையிலே தன் சுயத்தை வெறுத்து தன் ஜீவனை மறுத்து அந்த வாழ்கின்ற நேரத்திலே தன் ஜீவனுக்கு மறுப்பு கூறி அதை சிலுவையை ஆணி வைத்து அடித்து அறைந்து விட்டு ஓடுகின்ற அந்த ஓட்டத்திலே see Jesus there, இயேசுவை காண்கிறார்கள். அந்த கண்டு ஓடுகிறார்களே த்ரூ தேர் ஃப்ளஷ், இந்த மாம்சத்தின் வழியாய் சுயத்தின் வழியாய். எது ரகசியம் என்று தெரியுமா? தேவபக்திக்குரிய ரகசியம், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவிலே நீதி உள்ளவர் என்று எண்ணப்பட்டார். எப்படி எண்ணப்பட்டார்? மாம்சமும் ஆவியும் ஒன்றாக இருக்கும்? நோ, ஆவி மாம்சத்திற்கு எதிராக இருக்கும். He broke that flesh, மாம்சத்தை அவர் உடைத்தார். நம் போன்ற மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார் என்று ரோமர் 8:3 வாசிக்கிறோம். பாவம் மாம்சத்திற்குள் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுகிறது, சுயம் அங்கே கொல்லப்படுகிறது, என் சொந்த ஜீவனை நான் அங்கே இழக்கிறேன். ஆகவேதான் அந்த 1 தீமோத்தேயு 3:16 கூறும் பொழுது தெய்வபக்தியினுடைய ரகசியம் மகா பெரியது. அந்த ரகசியம் பெரியதையா, தெய்வம் இயேசு அந்த கிறிஸ்துவானவர் மாம்சத்திலே வெளிப்பட்டு அதை கிழித்து
ஆவியிலே நீதி உள்ளவர் என்று எண்ணப்பட்டு தூதர்களால் காணப்பட்டு அந்த அந்தரங்கத்தை மனசில் பார்க்க இயலாது ஆவியிலே உள்ள தூதர்கள் கண்டார்கள். புறஜாதிகளுக்குள் பிரசங்கிக்கப்பட்டு முடிவில் மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் என்று இருக்கிற அற்புதமான அந்த 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை மனதிலே வைத்து வாழுங்கள். அந்த ஓட்டத்தை நீங்கள் அவரை கண்டு நொறுங்குண்ட ஜீவியத்தில் கண்டு ஓடுங்கள். அவரை நான் தரிசிக்காமல் பின்பற்ற இயலாது. அவர் சொன்னார், சீசர்களே, அவனவன் தன் சுயத்தை அவன் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவின் சிலுவையில் அவர் பாதையை முன்னோடியாய் ஓடி முடித்து விட்டார். நவ் ஐ ஹவ் டு ஃபாலோ இட். அதை பின்பற்றி வர வேண்டும். தன் சிலுவையை அவன் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஃபாலோ மீ. நீங்கள் இங்கே ஒருவரும் இல்லாமல் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் எங்கே இருக்கிறீர்கள் என்று தான் கேட்பேன். அவரை காண வேண்டும். தன்னுடைய சுயத்தை வெறுத்து சிலுவையிலே நொறுங்குண்டு வாழ்கிறவன் he will see Jesus foot there. அங்கே இயேசுவின் அடிச்சுவடை காண்பான். நான் வாசிக்கிற அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற அந்த 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற வசனத்தை போல் அவர்தாமே பாடுபட்டு அவர் தன்னை பின்பற்றியவர்களுக்கு நல்ல மாதிரி அடிச்சுவடாய் வைத்து போனார். நொறுங்குண்டு ஜீவியத்தை அடிச்சுவடை பார்க்கிறோமே. ஹல்லேலூயா. திஸ் இஸ் த வே. இந்த பாதை தான் நான் போக வேண்டும். இந்த நேரத்திலே மனுஷனுக்குரிய வழி என்று உண்டு. அது பேரழிவை கொண்டு வந்து விடும். விசாலமாய் தோன்றும். நோ, நான் நொறுங்குண்டு வாழ்வேன். அவர் காண்பித்து இந்த வீர பாதையிலே நான் செல்லுவேன். ஹல்லேலூயா. ஏசாயா 53 கூறப்பட்ட அற்புதமான ஜீவியம் அதுதான். அவரோ வறண்ட நிலத்திலே வேர் விட்டு, வறண்ட நிலத்திலே யாரையா வேர்விட முடியும்? சோதனை, துன்பம், வறண்ட நிலம். அதில் கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஒரு மனிதன் அவன் தீவிரமாய் அவன் சிலுவை எடுத்து விட்டால் பலனே தராத அவனுடைய சுயம் நொறுங்கும். அந்த துயர நேரத்திலே வறண்ட நிலத்திலே வேர் விடுவான். அடுத்த நிலைக்கு தெரியுமா? அவர் தேவனுக்கு முன்பாக இளம் கிளையாய் துளிர்த்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு வேறுபாடு என்பதை பாருங்கள். ஒருவன் தன் சுயத்தின் பிடியிலே சோதனையின் நேரத்தில் வறண்ட இந்த நேரத்தில் உடைவிடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். வேறு உடைத்து அங்கே கீழே செல்கிறது. மேலேயோ பச்சை பசேல் என்று இளங்கிளையாய் தெய்வத்தினுடைய வாழ்க்கையை தன் ஜீவனை அவன் கீழே இழந்து மேலே துளிர்த்து பரத்தின் ஜீவனை பெற்று அவருக்கு முன்பாக வளருவான். He will grow before God. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டது அந்த மேல் வீட்டிலே பெற்ற அப்பமல்ல, நிஜமாகவே நடந்ததை உற்று பார்த்தான் இந்த பவுல். அவன் ஒன்றை பெற்றுக்கொண்டான். அந்த நொறுங்குண்ட ஜீவியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்களும் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறிந்து நிதானித்து அறிந்து சோதித்து இந்த அப்பத்திலும் ரசத்திலும் புசித்து இந்த ஜீவ வழியாய் மார்க்கமாய் நடந்து வாருங்கள் என்று அவர் கூறினார். நீங்களும் இந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அற்புதமான சுவிசேஷம். அநேகம் பாடுகளின் வழியாய் நாம் சென்றுதான் நாம் மகிமையை நாம் கண்டடைய முடியும். குரு சென்றார். அவமானத்தை நாம் சிலுவை சகித்து வானங்கள் வழியாக ஏறி பிதாவுடைய வலது பாசத்தில் அமர்ந்தார். நாமும் இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி அவர் அமர்ந்த இடத்திலே அமர்ந்து விடுவோம். ஒரு பக்தன் அவர் கூறும்பொழுது சொல்லுவார், அவர் தன்னுடைய 91 வயதிலே அவர் சொல்லுவார், 91 வயதிலே அவர் சொல்லுவார், நான் நீண்ட 60 வருடங்களுக்கு மேலாய் நான் இந்த நொறுங்குண்ட வாழ்க்கையை வாழ்கிறேன். இப்போ என் கண்களுக்கு முன்பாக சிங்காசனம் தெரிகிறது. அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு குரல் உண்டாகிறது. நான் ஜெயித்ததை போல் ஜெயித்தவன் எவனோ அவனுக்கு நான் அமர்ந்திருக்கும் சிங்காசனத்தை கொடுப்பேன் என்று சத்தம் எனக்கு கேட்கிறது என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு சில மாதங்களுக்குள் மறைத்து விடுகிறார். அவர் கேட்ட சப்தம் நிஜமான சத்தம். அங்கே அழைப்பு வந்தது. வருக வருக என்று அழைக்கிற அழைப்பு. என்னுடைய சிங்காசனத்திலே நீ வந்து அமருவாய். நான் ஜெயித்ததை போல் உன் மாம்சத்தை ஜெயித்தாய். நான் ஜெயித்ததை போல் உன் பாவத்தை ஜெயித்தாய். நான் ஜெயித்ததை போல் மாம்சத்தின் ஆசை இச்சைகளையும் ஜெயித்தாய். நான் ஜெயித்ததை போல் இந்த உலகத்தார் வாழ்கின்ற வாழ்க்கையை நீ வாழாமல் சொந்த ஜீவனை அழித்து மரணத்திற்கு ஊற்றி நொறுங்குண்டு வாழ்ந்து ஜெயித்தாய்.
சிலுவையின் பாதையிலே வெற்றி சிறந்தாய், நான் ஜெயித்த அதே சிங்காசனத்திலே வந்து அமரவா என்று கூப்பிட்ட பொழுது அவர் பரவசம் கொண்டு குரல் கேட்கிறேன் என்று சொன்னார். எல்லோருமாய் கேட்க முடியும்? நோ நோ நோ. சில திடீரென்று ஒரு கனவிலே நான் இயேசுவை கண்டேன் என்று சொல்லிவிடுவார்கள். நொறுங்குண்ட வாழ்க்கையில் தான் இயேசுவை ஒரு மனுஷன் காண முடியுமே அல்லாமல் சும்மா ஒரு கனவிலேயே காண்பதெல்லாம். ஒரு வீட்டில் நான் கேட்டபொழுது நீ இயேசுவை கண்டேன் என்று சொல்லலை, எப்படி இருந்தார் கேட்டபொழுது, இதோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறாரே அவரை போல் தான் இருந்தார். ஆகிய நான் திரும்பி பார்த்தேன், ஒரு பெரிய தலை முடி வைத்து ஒரு இருதயத்தை பிளந்து தீ எரிந்து கொண்டிருப்பதே போல். இப்படியே பார்த்தீங்களா என்று கேட்டேன். இப்படியே தான் இருந்தார் என்று சொன்னார். அடப்பாமை, உங்களுடைய வீட்டில் அடிக்கடி பார்த்த ஒரு ஃபோட்டோவை வைத்துக்கொண்டு இவரை பார்த்தேன் என்று சொல்வது நியாயமா? குறுக்கு வழியிலே வந்து பார்க்கலாம் என்று எண்ணுகிறார்கள். எங்கே அவரை காண முடியும் என்று தெரியுமா? எவ்ரி புரோக்கன், நொறுங்குண்டு ஜீவியத்திலே, சிலுவையின் பாதையிலே, மாம்சத்தின் திரையின் ஊடுருவ கடந்து போயின்ற நேரத்தில் அவரை கிட்டி சேர முடியும், அவரை கண்டு மகிழ முடியும். ஹல்லேலூயா. இது போன்ற ஒரு பகுதியை தான் பவுல் தன்னுடைய சீசன், குமாரனாய் வைத்திருந்த சீசன் தீமோத்தேயு, அவனுக்கு தீங்கு ஒன்று வந்தபொழுது, எப்பொழுதும் போல் உள்ள தீங்கு போல் இல்லாமல் கொடுமையான ஒரு தீங்கு ஒன்று வந்துவிட்டது. என்ன சொன்னால் தெரியுமா? அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். என்ன சொல்லுவார்? தீமோத்தேயு, சும்மா அவனால் தீங்கு அனுபவிக்க இயலாது. நீ தேவனுடைய கிருபையினிலே பி ஸ்ட்ராங் இன் த கிரேஸ் ஆஃப் காட். தெய்வ கிருபையில் நீ பலப்படு. சும்மா நீ போய் நீ துயரம் அடைய இயலாது. இயேசு அந்த கொல்கதா மேட்டிற்கு ஏறுவதற்கு முன்பாக வானத்தில் தூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினான். அதுபோலவே கிரேஸ் ஆஃப் காட், ஆஸ் த கிரேஸ் ஆஃப் காட், என்னுடைய கிருபையை பெற்று இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன், நாடுகளை ஜெயிக்கிறவன் திறமையினால் ஜெயிப்பான். ஆனால் நீயோ அந்த மாம்சத்துக்குரிய திறமை அல்ல. நீ செய்ய வேண்டியதெல்லாம் கிரேஸ், காட்ஸ் கிரேஸ், நாட் யுவர் ஸ்ட்ரென்த். உன்னுடைய பலன் அல்ல, கடவுளுடைய கிருபையை கேள். என்னுடைய கிருபையினை நீ பலப்பட்டு பலனடைந்து நல்ல போர்ச்சைவனாய் தீங்கிற்குள்ளாய் பிரவேசி, தீங்கு அனுபவி. அடுத்து என்ன சொல்ல தெரியுமா? மிக முக்கியமாக அந்த 2 தீமோத்தேயுவிலே கீழே அடுத்து சொல்கிற பகுதியை கவனித்து பாருங்கள். பிழைப்பிற்கடுத்த காரியத்திலே சிக்கிக்கொள்ளாதே, சூழ்நிலையை போய் மாட்டிக்கொள்ளாதேப்பா. சூழ்நிலையாகவே இருக்கட்டும். அந்த சூழ்நிலை வழியாய் இயேசு சென்றதே போல் கொல்கதா மேட்டிலே பிதாவுடைய ஏணிப்படியே போல் அதை கண்டு ஊடுருவச் சென்று விட்டார். அவர்கள் அழுவர்களை பார்த்து, சூழ்நிலையை கண்ட நீங்கள் அழுகிறீர்கள், இந்த சூழ்நிலை என்னை தொடக்கூட இல்லை. நான் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறபடினால் நான் பச்சை மரம், உங்களைத்தான் பார்க்கிறேன். இந்த ஜீவ பாதையை அறியாத உங்களை பார்க்கிறேன். நீங்கள் பட்டமரம், இந்த பூமியிலே பட்டமரமாய் சூழ்நிலைகளை சிக்கி மாய்ந்து போகாதீர்கள். சூழ்நிலைகளுக்கு போய் அழுது கொண்டிருக்கிற பட்டமரங்களை, நான் சூழ்நிலையில் சிக்கவில்லையே. அப்படி ஒரு முக்கியமான வசனத்தை அங்கே பவுல் சொல்வார். நீயோ மிலிட்ரியிலே சேர்ந்தவன், வீட்டை எல்லாம் விட்டு அவன் யுத்த காலத்தில் இருக்கும்பொழுது தன் வீட்டை திரும்பி பார்ப்பதில்லையே. அதுபோல் உன்னுடைய யுத்தம் வேறொரு யுத்தத்திற்குள் உள்ளே பிரவேசித்திருக்கிறாய். நீயோ பிழைப்பிற்கடுத்த இந்த காரியத்திலே சூழ்நிலையிலே போய் சிக்கிக்கொள்ளாதேப்பா. ஐயோ, இந்த சூழ்நிலை என்று மாளாதே. விரைந்து செல். போர் வீரனை போ, நல்ல போர் செய்வனாய் தண்டில் சேவம் செய்ய, இராணுவத்திற்கு கிறிஸ்தனுடைய இராணுவத்திற்கு சேவம் செய்ய வந்தவனாய், ரட்சிப்பின் அதிபதியாயும் நமக்கு முன் சென்றாரே, அவரை போல் வாழ்வதற்கு நீ உன்னுடைய பெயரை எழுதி கொடுத்தவனாய், அவரோடு உடன்படிக்கை செய்தவனாய் முன்னேறி செல். ஜென்மத்திற்கும் பிழைப்பிற்கிடத்த காரியத்தில் சிக்கிக்கொள்ளாதே. காட்டி கொடுக்கப்பட்ட அன்றாது, ஐயோ காட்டி கொடுத்தானே என்று போய் அங்கே போய் மாய்ந்து விடாதே. கொஞ்சம் கஷ்டம், துன்பம் அல்லது பொருளாதார நெருக்கடி, அதிலே போய் சிக்கிக்கொள்ளாதே. நோ, கோ த்ரூ இட். உள்ளே நீர் ஊடுருவ சென்று அங்கே வேறொன்று சாக வேண்டும். உன் சுய விருப்பம் மறிக்க வேண்டும். சொந்த ஜீவன் அழிய வேண்டும். உன்னுடைய சொந்த ஜீவனை பாரப்பா. அந்த நேரத்தில் கொதித்து வருகின்ற ஜீவன், பேதுரை போல் பட்டயத்தை உருவுகின்ற அந்த சொந்த ஜீவனை மறுத்துவிடு. நீயோ நொறுங்குண்டு இயேசு சென்ற, குரு சென்ற பாதையிலே செல்வாயாக என்று சொல்லக்கூடிய ஒரு அப்போஸ்தலன், ஒரு ஆவிக்குரிய தகப்பன் அப்படி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அது ஒன்று சொல்லுகின்ற சபை இருக்க வேண்டும். பாக்கியம் பெற்ற ஜனங்கள் அந்த சபை ஜனங்கள் என்று கூற வேண்டும்.
அவர்களை உற்சாகப்படுத்தி கோ த்ரூ திஸ் வே, இந்த பாதை வழியாக செல்லுங்கள், இதெல்லாம் ஒன்றும் உங்களை செய்வதில்லை, கட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி என்று சொல்வதோ அல்லது ஏதோ ஒரு நயவஞ்சகம் என்று சொல்லுவதோ அவரை எறிவதற்கு கல்லை தூக்கானார் என்று சொல்லுவதோ, அவரை பார்த்து கிண்டல் செய்து இவன் புத்தி இல்லாதவன் என்று சொல்லுவதோ அல்லது பெயர் பேசல் என்று சொல்வதோ எதுவாக இருந்தால் என்ன, அதில் போய் அவர் சிக்கிக்கொள்ளவில்லையே, ஐயோ என்னை பெயர் பேசல் என்று சொல்லிவிட்டாரே, பெயின் தலைவன் பிசாசின் தலைவன் என்று சொல்லிவிட்டார் என்று அவர் போய் சிக்கிக்கொண்டார். He rent the veil, அவர் மாம்சத்தின் திரையை கிழித்து he go through it, உள்ளே ஊடுருவ சென்று அந்த வெளிப்பிரகாரத்தில் அல்ல, பரிசுத்த ஸ்தலத்தில் அல்ல, தாண்டி அந்த அபிஷேகத்தில் தாண்டி அவர் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் உடன்படிக்கை ஸ்தலத்திலே சிகனா மகிமை மூடியிருக்கிற பிதாவுடைய சமூகத்திற்குள் ஊடுருவி அவர் சென்று அவர் உள்ளே போய்விட்டார். திரையை கிழித்து கண்டாரே அந்த ஜீவ வழி, அந்த ஜீவ மார்க்கத்தை கண்டிருந்திருக்க வேண்டும். அந்த ஜீவ மார்க்கத்துக்கு என்ன பெயர் என்று அவர் சூட்டுகிறார். அந்த எபிரேயர் 10:19 20 என்ன சொல்லுவார்? புதிதும் ஜீவனமான மார்க்கம். அங்கே அவரிடத்திலே கிட்டிச் சேருகின்ற பாக்கியம். இந்த பாக்கியத்தை நாம் எல்லோரும் பெற்றுவிட்டார். நாம் ஒருவரும் இடறி விட மாட்டோம், தவறி போய்விட மாட்டோம். ஜீவனில் இருக்கிறவர்கள் ஒரு நாளும் வழி போக மாட்டார்கள். இத்தனை வருடம் சீசனாக இருந்தவன் இந்த யூதாஸ் காரியத்தும் வழி போய்விட்டான், அது 30 வெள்ளி காசுக்கா என்றெல்லாம் ஆச்சரியம் வரப்போவதில்லை. அவன் முடிவுரை இந்த நிலை நிற்பான். ஜீவனுடைய பாதையிலே ஜீவ சபையிலே அவன் நிலைத்திருப்பான், கனி கொடுத்து வாழ்வான். ஹல்லேலூயா! அதுபோன்ற பரிசுத்தவான்களின் கூட்டமாய் சபை இருக்க வேண்டும். அங்கே ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்க வேண்டும். என்ன ஆர்ப்பரிப்பு என்றால் ஜீவன், ஜீவன், பரத்தின் ஜீவன், இயேசுவின் ஜீவன் என்று ஆர்ப்பரிப்பு இருக்க வேண்டும். சொந்த ஜீவன் ஒளிந்தது என்று இருக்க வேண்டும், சிலுவை அங்கே ஓங்கியது என்று இருக்க வேண்டும். அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லோரும் வாழ்ந்து கிறிஸ்துவின் ஒரே சரீரமாய், அவருடைய சரீரத்திற்கு ஒப்பான வாழ்க்கையை வாழ்ந்து ஒரே சரீரமாய் கட்டப்பட இறைவன் இயேசு அருள் புரிவாராக. ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு காண்பித்தவரே, நானே ஜீவன் என்று வழியை எங்கள் காண்பித்து, நானே வழி, நானே அந்த சத்தியத்தை தருகிறேன் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் நீராகவே இருந்து வழியை காண்பித்த, ஜீவனுடைய வழியை காண்பித்த, சத்தியத்தை காண்பித்த எங்கள் ஜீவாதிபதியே, இந்த ஜீவனை, இந்த செய்தியை கேட்டு எங்கள் மக்கள் மற்ற அனைவரும் ஒருவராவது கெட்டுப்போகாமல் அந்த நித்திய ஜீவ வழியிலே நிலைத்து நின்று கனி கொடுக்க இயேசுவின் ஜீவனை பரிமளித்து வாழ கிருபை செய்தலும். எங்களுடைய வெளிச்சம், எங்களுடைய ஜீவ ஒளியானது நாங்கள் வாழ்கின்ற இடத்திலே இருளிலே பிரகாசிக்கட்டும். எங்கள் தொழிற்கூடங்களிலே பிரகாசிக்கட்டும், எங்கள் சொந்த வாழ்க்கையிலே பிரகாசிக்கட்டும், குடும்பத்திலே பிரகாசிக்கட்டும், எங்களுடைய தெருக்களிலே பிரகாசிக்கட்டும், எங்கள் வியாபாரங்களிலே பிரகாசிக்கட்டும். ஓ கர்த்தாவே, நாங்கள் எங்கு சென்றாலும் உலகத்திற்கே ஒளியாக இருக்க முடியாத எங்களை அதுபோன்று பிரகாசமான அற்புதமான இந்த வாழ்க்கையை தந்து, குருவே உம்மை போல் எங்களை அந்த ஜீவ பாதையை எங்களை ஆசீர்வதித்து தர ஜெபம் செய்கிறோம். எல்லோரையும் அப்படி ஆசீர்வதித்தள்ளும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.